நடந்திருக்கு. அந்த ஹெல்பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம், அதில் என்னுடைய நண்பர்கள் சார்ந்தவங்க நிறையா பேர் போய் முதலீடு பண்ணி அந்த முதலீடெல்லாம் பிரச்சனையாகி அந்த ஹெல்பின் அப்படிங்கிற அந்த மக்கள் அரசர் அப்படிங்கிறவரை வந்து தூக்கி உள்ளே போட்டு இப்போ அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஸ்டாப் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷமாக ஒவ்வொரு குழுவாக இருப்பாங்கள்ல. இப்போ ஒரு லீடர் இருப்பாங்க, அந்த லீடருக்கு ஒரு டாப் லீடர் இருப்பார். அந்த மாதிரி எல்லா பக்கமும் குழுவாக பிரிஞ்சிருக்கிறாங்க. அதில் போய் கேஸ் கொடுத்து அவர் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணி அவரை தூக்கி உள்ளே போடுற வரைக்கும் அந்த ப்ராசஸை கொண்டு போனது வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான். சில குறிப்பிட்ட மக்கள் என்னென்னா அவங்கள எப்படி பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் கேஸ் கொடுக்காதீங்க, நீங்கள் கேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் வராது, அது வந்து உங்களுக்கு பிரச்சனை ஆகும், பேக் ஃபயர் ஆகும், நீங்கள் கேஸ் கொடுக்குறது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும், அதனால் கேஸ் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியே இவங்கெல்லாம் கேஸ் கொடுக்கலான்னு முன் வந்தவங்களை கூட இப்போ டாப் லீடர் உள்ளவங்களோ யாரோ ஒருத்தவங்களோ இவங்களை ராங் கைட் பண்ணி அவங்களாம் கொடுத்துட்டு போகிறாங்க.